ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருத்தலமானது விழுப்புரம் மாவட்டம் தும்பூர் தாங்கல் என்னும் திருத்தலத்தில் உள்ள நாகம்மன் திருக்கோயில். தொன்மையான வரலாறும் பெருமையும் கொண்டதாக இது விளங்குகின்றது. ஒரே வயிற்றில் தோன்றி ஒரே இரத்தமான பங்காளியை ஏமாற்றியவனுக்கு கடுமையான தண்டனை நிறைவேற்றி தீர்ப்பு வழங்கியவள் இந்த தாங்கல் அம்மன். தும்பூர் நாகம்மன் பழங்கால கதையை பற்றி நாம் இப்போது காணலாம். அண்ணன் தம்பி பல நூற்றாண்டுக்கு முன் திருவாமத்தூர் பகுதியில் ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அண்ணன் தம்பி என இருவர் மட்டுமே குடும்ப வாரிசுகள். தம்பி வெளியூர் சென்ற சமயத்தில் தந்தை நோய்பட்டு இறக்கின்றார். அண்ணனோ அனைத்து சொத்துக்களையும் விற்று காசாக்கி மறைத்து வைத்து விடுகின்றார். தந்தையின் மறைவுக்கு பின்னர் ஊர் திரும்பிய தம்பி தன் அண்ணனிடம் தனக்குரிய பங்கை கேட்கின்றார். அண்ணனோ முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார். தந்தையின் சொத்து ஏதும் இல்லை என பசப்புகின்றார். தம்பி ஊர் பெரியவர்களுடன் முறையிடுகின்றார். ஊரார் தம்பிக்கு பரிந்து பேசியும் பயன் இல்லை. அண்ணன் மனம் இழகுவதாக தெரியவில்லை. வேறு வழியில்லாமல் திருவாமத்தூரில் உள்ள திருவட்டப்பாறைக்கு சென்று அதன் மீது கை வைத்து சத்தியம் செய்யட்டும் என முடிவு செய்கிறார்கள். அண்ணனும் அதற்கு ஒப்புக்கொள்கின்றார். நீதி தரும் வட்டப்பாறை அந்த பகுதியில் உள்ளது. அது மிகவும் சிக்கலான வழக்கு ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் திருவாமத்தூர் வட்டப்பாறையில் சத்தியம் செய்துவிட்டால் போதும். அது பொய் சத்தியமாக இருக்குமானால் சத்தியம் செய்தவன் உடனே தண்டனை அனுபவிப்பான் என்பது நம்பிக்கை. அந்த பகுதி மக்கள் இதனை கண்கூடாக கண்டு வருகின்றார்கள். எனவே ஊர் பெரியவுடன் அண்ணன் தம்பி இருவரும் வட்டப்பாறை கொண்டு சேர்க்கின்றார்கள். வட்டப்பாறை அடைந்ததும் தன் கையில் இருந்த தடியை தன் தம்பியின் கையில் கொடுத்துவிட்டு, எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து எதுவும் என்னிடத்தில் இல்லை, இது சத்தியம் என்று வட்டப்பாறையில் கை வைத்து சத்தியம் செய்கிறார். ஆனால் ஊரார் எதிர்பார்த்தபடி அண்ணனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. திருவட்டப்பாறையில் நீதி பொய்த்ததே என வேதனையோடு கலைந்தார்கள். தம்பி கையில் கொடுத்த தடியை திரும்ப பெற்றுக்கொண்ட அண்ணன் ஏக மகிழ்ச்சியில் அருகே உள்ள தும்பூர் தாங்கல் கிராமம் நோக்கி நடக்கிறான். பொய் சத்தியம் செய்த என்னை தெய்வம் என்ன செய்துவிடும், திருவட்டப்பாறை தெய்வம் சீறி கொத்துமோ என ஏளனமாக சொல்லி வாயு முடுவதற்குள் பூமியிலிருந்து பிரிவிட்ட ஒரு கருணாகம் அவனை தீண்டுகின்றது. அவனும் இறந்து போனான். அவன் கையில் இருந்த தடி உடைந்தது. அதில் மறைத்து வைக்கப்பட்டது பொற்காசுகளும் நவரத்தங்களும் அங்கேயே கொட்டி சிதறி கிடந்தன. அண்ணன் உயிர் துறந்த இடம் தும்பூர் தாங்கல். இங்குதான் சுயம்பொடியுமான நாகம்மன் கோயில் அமைந்திருக்கின்றது. தசையாய் இருந்த நாகம் கல்லாக மாறியது மட்டுமின்றி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது என்பதும், இது மிக நீளமான கல் நாகம் என்பதும் அண்மையில் திருப்பணி மேற்கொள்ள முயன்றபோது தெரியவந்ததாக சொல்கின்றார்கள். ஆலய திருப்பணிக்கு முன்னர் நிகழ்ந்த அம்மனின் திருவிளையாடல் இது. ஆகவே அன்பர்களே, இந்த திருக்கோயிலில் தாங்கள் தரிசிக்கும் போது இந்த அம்மனை பற்றி ஒரு சிறப்பான அம்சத்தை நீங்கள் பார்க்கலாம். அன்னை நாகம்மன் ஒரு மேற்கு முகமாய் மீசிருக்கும் மற்றும் காட்சி தருகின்றது. அன்னையின் தலைப்பகுதி மட்டும் 5 அடி அகலமும் 3 அடி நீளமும் கொண்டதாக இருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் இந்த திருக்கோயில் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லை. வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்தம்மே அழியேன் அறிவளவிற்களவானது அதிசயமே. அதிசயமான
துணையவானன சுந்தரவல்லி துணையிரத்தி பதிசயமானது அபசயமாக முன்பார்த்தவர்த்தம் மதிசயமாக கன்றோ வாமபாகத்தை வௌவியதே வௌவிய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ள ஔவியம் தீர்த்தினை ஆட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நில் திருமேனியை பார்த்தேன் விழியும். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.